ஆனா இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு, நீங்க போங்கன்னு சொல்றத ஏத்துக்கவே அதுதான் யாருக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அது அவரு தான் முடிவு பண்ணணும். பண்ணலாமா வேணாமா போதுமாங்கிற அவர் முடிவு பண்ணணும். அவர் முடிவு பண்ணிக்குவார். அதை விட்டுருவோம் நம்ம. சார். ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ புஷ்பா வருது, புஷ்பா 2 வருது, கேஜிஎஃப் 2 இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ மற்ற மாநிலங்கள்ல ஒரு படம் வருது, காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த படத்தில் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நம்ம அந்த கதையோட கதையாக ஒன்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் அந்த ஒரு ஒரு கிளைமேக்ஸ் சீனு தான் அந்த படத்தோட டெப்த்தான விஷயமே. ஆனால் அந்த படம் வந்து இன்னைக்கு இத்தனை கோடி சம்பாதிக்குது. புஷ்பா 2ல 1000 லாஜிக் மிஸ்டேக் பார்த்தோம், கேஜிஎஃப்ல பார்த்தோம். அதான் தவறான மீண்டும் அதை அந்த வார்த்தையை நான் சொல்ல முடியும். ஏன்னா மற்ற லாங்குவேஜில் இருக்கிறவங்கள ஒரு படத்தை கொண்டாடி நம்மளோட இண்டஸ்ட்ரியை தூக்கி உலகளவு கொண்டு போகணும். தமிழ் ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க சார். கேஜிஎஃப் வந்து நம்மளுக்கு ஃபுல் பண்றாங்க. எஸ், புஷ்பா 2 இங்கே சூப்பர் டூப்பர் ஹிட். அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி காந்தாரா ஹிட்டு, கேஜிஎஃப் 1, 2 ரெண்டுமே ஹிட்டு. அதான் சொல்கிறேன், வந்தார வாழைக்கும் தமிழ் மக்கள், இதுதான் உண்மை. பட் எல்லாரையும் தூக்கி விடுறது வந்து அழகு பார்க்குறவங்க. ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் கொடுத்து அதை வந்து மற்ற ரெக்கார்டை உடச்சி தூக்கிட்டு போகிறதுக்கு எல்லா பேரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் இந்த படத்தை தூக்கி விடணும். விமர்சனங்கள் பண்ணுங்க, தவறு இல்லை. அந்த விமர்சனம் எடுத்து அடுத்த படம் சிறப்பாக பண்ணுறதுக்கான விமர்சனமாக தான் இருக்கணும்.